அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஆணை நெருஞ்சி அப்படின்னு ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான மூலிகை. இதனால் என்ன பயன் அப்படின்னு சொன்னால், இந்த கல்லை கரைப்பான் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. கிட்னியில் இருக்கக்கூடிய கல், யூரினல் பிளாடில் இருக்கக்கூடிய கற்களை மிக அற்புதமாக கரைக்கக்கூடிய அருமையான மூலிகை இந்த ஆணை நெருஞ்சி. எவ்வளோ பெரிய கற்களாக இருந்தாலும் அந்த கற்களை சர்வசாதாரணமாக கரைத்துவிடும். பொதுவாகவே இயற்கை மருத்துவம், பச்சிலை மருத்துவம், இன்னும் எப்படிப்பட்ட மருத்துவமாக இருந்தாலும் வளவளப்பு கொண்ட மூலிகைகள் நிறைய கிட்னியை, யூரின் பிளாடரை சரி செய்யக்கூடியது. உதாரணத்துக்கு கற்றாழை, வெண்டைக்காய், இந்த ஆணை நெருஞ்சி, இப்படி எது வளவளப்பு தன்மை கொண்டது எதுவாக இருந்தாலும் அது கிட்னியை ஆக்டிவேட் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இந்த வளவளப்பு தன்மை கொண்டது இயற்கையாகவே அது இந்த மாதிரி செய்யும். இந்த ஆணை நெருஞ்சி ஏன் இதுக்கு ஆணை நெருஞ்சின்னு பேர் வந்ததுன்னா, சாதாரண நெருஞ்சி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். அதன் காரணமாக தான் இதுக்கு ஆணை நெருஞ்சி அப்படின்னு பெயர் வந்தது. இது மருந்தாக பயன்படுத்தும் பொழுது இது சாதாரணமாக இந்த செடியை பறித்து தண்ணியில் அலசி எடுத்துடணும். அலசி எடுத்துட்டு ஒரு 3 நிமிடம் நல்ல தண்ணியில் அலசிக்கிட்டே இருக்கணும். அலசிக்கிட்டே இருந்தால் அது விளக்கெண்ணெய் மாதிரி மாறிடும். அது வளவளப்பான ஒரு விளக்கெண்ணெய் எந்த அளவுக்கு லூப்ரிகேட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆணை நெருஞ்சியினுடைய வாட்டரும் இலைகளை தண்ணியில் அலசும்போது உருவாகும். இதில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, எந்த ஒரு மணமும் இருக்காது, எந்த வாசனையும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இதை குடித்தா விளக்கெண்ணெய் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் எப்பயுமே இது வரைக்கும் குடிக்காதவங்களுக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும், குடிக்கிறதுக்கு இது ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஆணை நெருஞ்சியினுடைய வாட்டர் மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை. இது இன்னொரு காரண பெயரும் இருக்குது. ஆணை நெருஞ்சி அப்படின்றது யானை பலம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது பெண்களுக்குரிய இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், இன்னும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இந்த ஆணை நெருஞ்சி. இன்னும் இந்த ஆணை நெருஞ்சி குளிர்ச்சியானது, வெப்ப வியாதிகளை குணப்படுத்துறது, ஃபைல்ஸு, அப்புறம் வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு, இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஆண்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கிறது, இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆணை நெருஞ்சி வாட்டரை ஒரு வாரம் சாப்பிட்டாவே போதும். அதிக நாள் சாப்பிட வேண்டியதில்லை. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சாப்பிட்டா போதும். மிக அருமையாக வேலை செய்யக்கூடியது. இது அனுபவபூர்வமாக நாம் நிறைய வியாதிஸ்தர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து அற்புதமான பலனும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆணை நெருஞ்சி அவ்வளவு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். நெருஞ்சி விதை சாதாரண நெருஞ்சி விதையை விட பெருசாக இருக்கும். அதனால தான் ஆணை நெருஞ்சின்னு பேர். இன்னும் இதை இன்னொரு வகையில் ஏன் இது பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், காடுகளில் தெரியாமல் யானை இந்த நெருஞ்சி முள்ளை மிதிச்சிச்சின்னா அது காலுக்கு உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ஆணை நெருஞ்சின்னு பேர். அற்புதமான ஒரு மூலிகை. நீங்கள் இந்த மூலிகை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, வைத்தியர் மூலமாக இந்த மூலிகையை அடையாளம் கண்டு இந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்தி மிக அருமையான ரிசல்ட் இருக்குது. இது அதிக நாள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாரம் சாப்பிட்டாவே போதும். கற்களை கரைப்பான் அப்படின்னு இது பேர். நாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நாம் மருத்துவர்கிட்ட போய் கிட்னியினுடைய ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய படாத பாடுபடுறோம். அதில் இந்த ஆணை நெருஞ்சி ஒரு முக்கியமான அற்புதமான மூலிகை. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மூலிகை நீங்களும் பயன்படுத்த